வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ராக் தி கோடி 3 பேருக்கு ஒரிஜினல் பிளான் என்ன அப்படின்னு ஒரு ஸ்பாயிலர் ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் வைப்பரோல் ராண்டி ஓட்டன், ஜான் சீனா, சிஎம் பங்க் அண்ட் ஹல்க் ஹோகன் பற்றி ஒரு சில பெரிய அப்படி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் புதுசு வந்துருதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்றைக்கான கொஸ்டின் என்னன்னா, WWE இந்த ஒரு சூப்பர் ஸ்டார் வச்சு வேஸ்ட் பண்ணுறாங்கப்பா. அதாவது என்னன்னா, அவருக்கு டைட்டில் புஷு கொடுக்கல, எந்த ஒரு புஷும் கொடுக்கல, எதுக்கு தான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அப்படி ஒரு கிரேட்டஸ்ட் சூப்பர் ஸ்டார் வந்து வச்சிருக்காங்க வேஸ்ட்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர் ஸ்டாரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, தி பீப்புள் சாம்ப், த ஃபைனல் பாஸ், த கிரேட் ஒன், த ராக் பற்றி தான். இப்போதைக்கு ராக் வர்சஸ் கோடிக்கான ரோமனுக்கான அதாவது ட்ரிபிள் ட்ரீட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ சப்ஸ்கிரைபர் கொண்டு இந்த ஒரு விஷயம் தான் கேட்டிருந்தீங்க நேற்று நைட்டு. அண்ட் எல்லாருமே இந்த ட்ரிபிள் ட்ரீட் மேட்ச் நடக்குமா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போதைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது இன்னும் வரைக்குமே WWE ராக் வந்து பார்த்தீங்கன்னா, த ஃபைனல் பாஸ் ரெசல்மேனியா 41 மேட்ச் பண்ண போறாருன்றத ஒரு கன்ஃபார்ம்டாக சொல்லக்கூட முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போதைக்கு இந்த ராக் NXT என்ன சொல்லிட்டு போனார்னா, நான் திரும்ப வருவேன், நான் இப்போதைக்கு ஒரு சில வேலை இருக்குது, நான் திரும்ப வருவேன், திருப்பி வந்து உங்களை சந்திப்பேன் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அதனால ஒரு சில பேர் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த ரோமன் வர்சஸ் ராக் வர்சஸ் கோடிக்கான மேட்ச் வந்து நடக்கலாம் ரெசல்மேனியா 41. ஏன்னா சிங்கிள் மேட்ச் நடந்துச்சுன்னா ராக், அதாவது நம்ம கொஞ்சம் ஒன்று யோசிச்சு பாருங்க, எதை வச்சு இப்படி வந்து சொல்கிறாங்கன்னா, அண்ட் ஸ்போர்ட்ஸ் கேர் அப்டேட் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ரெசல்மேனியா 40 இருக்குல்ல, அதாவது ஒரு டேக் மேட்ச் நடந்துச்சுல, ரோமன் ராக் வர்சஸ் கோடி செத்ரான்ஸுக்கான ஒரு மேட்ச். அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா WWE ஒரு ஒரிஜினல் பிளான் என்ன வந்துச்சுன்னா, இந்த ராக் வந்து பார்த்தீங்கன்னா கோடி வந்து பின் பண்ணியிருந்தாரா, அந்த மூமெண்ட் எதுக்காக பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ அடுத்த வருஷம் ரெசல்மேனியா 41 வந்து பார்த்தீங்கன்னா ராக் வர்சஸ் கோடிக்கான மேட்சுக்கு மெயினாக ப்ரிஃபரன்ஸ் காட்டுன்றதுக்காக தான் ராக் வந்து பார்த்தீங்கன்னா கோடியை பின் பண்ணியிருந்தாரா. இதான் ஒரிஜினல் ஸ்டோரி இல்லைனா இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் ராக்குக்கு ஏகப்பட்ட புக்கிங்ஸ், அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் இப்போதைக்கு ஃபாலோ ஆக சான்ஸ் இருக்கிற மாதிரி இப்போதைக்கு ஒரு ரூமர்ஸ் போகுது. ஒருவேளை இந்த மேட்ச் நம்ம ரெசல்மேனியா 41 பார்க்க முடியாது அப்படின்னா, அதோட தான் பேக்கப் பிளான் வந்து ஒன்று பண்ணியிருந்தாங்க. SummerSlamல ரோமன் ரிட்டர்ன் வந்துருந்தாரு. அண்ட் ரோமன் ரிட்டர்ன் பண்ணி கோடியை ஃபேஸ் பண்ணாரு. அண்ட் சாம்பியன்ஷிப் அகைன் கோடி வின் பண்ணக்கப்புறமா பார்ட் 3ன்ற ஒரு சிம்பிள் வந்து காட்டியிருந்தாங்க. இதுதான் இப்போதைக்கு ரெசல்மேனியாவோட ஒருவேளை கோடி, அதாவது இந்த பிளட் லைனுக்குள்ள வந்து ஸ்டோரி லைன் வந்துச்சுன்னா கோடிக்கு அகைன்ஸ்டாக ரோமன் நின்றாருன்னா அண்ட் இந்த ஒரு மேட்ச் வந்து நடக்கலாம். ஆனால் இப்போதைக்கு அது வந்து ரெசல்மேனியாவில் SummerSlam நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்பர் டூ என்னன்னா, இந்த சோலோ சீக்கோவா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவரோட ஊழஃபல மாலை வந்து இழந்துட்டாரு. அண்ட் இழந்தக்கப்புறம் இப்போதைக்கு சோலோ சீக்கோ ட்ரைபல் சீஃப் கிடையாது. அடுத்த பிளான் என்ன, இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ரூமர்ஸ் போகுது என்னன்னா, ஜாக் எஃபர்ட் வந்து சோலோ சீக்கோவை அட்டாக் பண்ணலாம். அண்ட் எதனாலனா, லாஸ்டிங் இப்போ ஊழஃபல வந்து லாஸ் பண்ணிட்டாரு. அண்ட் ஸ்ட்ராங் பாசிபிலிட்டியாக இப்போதைக்கு இருக்கு. ஜாக் எஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சீக்கோவை அட்டாக் பண்ணி ஒருவேளை ரோமன் கூட சேர்ந்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணாங்கன்னா பிளட் லைன் சேஃப் உண்மையிலே. அதாவது இப்போதைக்கு ஓஜி பிளட் லைன் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஓஜி பிளட் லைன் தனியாக செப்பரேட் பண்ணி விட்டாலும் பொழைச்சிக்குவாங்க. அண்ட் நியூ பிளட் லைனை செப்பரேட் பண்ணி விட்டாங்கன்னா, அண்ட் ஜாக் எஃபர்ட் தவிர ஜாக் எஃபர்ட் சோலோ சீக்கோ வந்து ஓஜியில் சேர்ந்துருவார். அண்ட் ஜாக் எஃபர்ட் தவிர மித்த 2 ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொழைச்சிக்க மாட்டாங்க, கண்டிப்பாக WWE சர்வே பண்ணிக்க மாட்டாங்க. அதனால இது வேற ஒரு பிளானாக இருக்கலாம். மேபி எல்லாருமே சேர்ந்து ஒரே பிளட் லைனில் கூட இருக்கலாம் ஃபியூச்சரில். அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2025 4 சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சாம்பியன் ஆயிருக்காங்க. அதில் 3 உமன் டிவிஷனில். ஃபர்ஸ்ட் ஸ்மாக்டவுன் வைஸில் டிஃபனி, என்னோட ஆள் டிஃபனி வந்து பார்த்தீங்கன்னா நியூ சாம்பியன் வந்து ஆயிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரியா ரப்லி லிவ் மார்கனை டிஃபீட் பண்ணி அகைன் இந்த ரா பிராண்டில் வந்து நியூ சாம்பியன் வந்து ஆயிருக்காங்க. அண்ட் குலியா, அதாவது ஜூலியா வந்து பார்த்தீங்கன்னா NXTல அண்ட் ரோக் சாப்லர்ஸை டிஃபீட் பண்ணி நியூ சாம்பியன் வந்து ஆயிருக்காங்க. ஒபேஃபெமி ட்ரிக் வில்லியம்சனை பீட் பண்ணி அண்ட் நியூ NXT சாம்பியன் ஆயிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்கமான அப்டேட். அதாவது வேற ஒன்றுமே இல்லை, ஹல்க் ஹோகன் பற்றி. இப்போதைக்கு ஹல்க் ஹோகன் வந்து பார்த்தீங்கன்னா ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் வந்து வந்திருந்தாரு. அண்ட் இந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் ஹோகனோட இன்ட்ரோ நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, இந்த ஒரு செக்மெண்ட்டே தேவையில்லை, தேவையில்லாத ஆனின்ட்டு அது மாதிரி தான் ஃபேன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹல்க் ஹோகன் ஃபேன்ஸ் ஒரு சிலவர் இருந்தாலும் அந்த செக்மெண்ட்டை ஹல்க் ஹோகன் செக்மெண்ட்டை அடுத்த ஒரு ரா கூட வச்சிருக்கலாம். வேற ஒன்றுமே இல்லை, அந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா ஃபேன்ஸ் எல்லாருமே. இந்த ஒரு செக்மெண்ட் யாருக்குமே சுத்தமாக வந்து பிடிக்கலையா அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும். அதாவது ஹல்க் ஹோகனோட செக்மெண்ட் அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷோஸ் நடந்துச்சு. அந்த டைமில் எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா செத் வர்சஸ் பங்கான மெயின் இவெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஹல்க் ஹோகன் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ட் இப்போதைக்கு ஹல்க் ஹோகனோட நெக்ஸ்ட் பிளான் என்ன, திருப்பி WWE வந்து ஒரு செக்மெண்ட் வந்து பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் வந்து ஹீல் டன் செக்மெண்ட்டா. அண்ட் வந்து ஒரு சில, அதாவது அனதர் ரெஸ்லர் கூட வந்து ஒரு ஃபியூட் போக போறாரு. அதான் பெரிய வந்து ரூமர்ஸ் போகுது. நினைக்கிற மாதிரி இறங்கி களத்துல நின்று சண்டை போட மாட்டாரு, அந்த மாதிரிலாம் கிடையாது. மேபி செக்மெண்ட் பண்ணலாம். இப்போ எப்படி ஜெஃப் காரட் கூட சண்டை போட்டாரு AEWல. ஜெஃப் காரட்டோட ஹல்க் ஹோகன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசான ஆள், அதனால பார்த்தீங்கன்னா மேட்ச் அளவு பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்பர் 3 இந்த சினேசினின் தலைவர் ஜான் சீனா பற்றி. இப்போதைக்கு ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் மட்டும் போயிருக்காரு. அண்ட் டைட்டில் வின் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அண்ட் ராயல் ரம்பரில் ஃபேன்ஸுக்காக வின் பண்ணி அண்ட் டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து அண்ட் டைட்டில் வின் பண்ணுவேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு ஃபேன் சைடில் அதாவது பேக் ஸ்டேஜில் இப்போதைக்கு என்ன பேசுகிறாங்கன்னா, இப்போதைக்கு WWE என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபேவராக இருக்கார் ராயல் ரம்பர் 2025 வின் பண்ணுறதுக்கு. அண்ட் ஜான் சீனா வின் பண்ணாருன்னா அடுத்த செக்மெண்ட் யார் கூட இருக்கும், மேபி என்ன பொறுத்தளவுக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட் கூட தான் இருக்க சான்ஸ் இருக்குது. ஒருவேளை ராக் வந்து ஸ்டோரி லைன் பண்ணலை, ராக் வந்து அந்த மேட்ச் வந்து நடக்கலை, ராக் வாஸ் கோடிக்கான மேட்ச் நடக்கலைன்னா நெக்ஸ்ட் கோடியோட பேக்கப் பிளான் ஜான் சீனாவை தான் இருக்கும். அண்ட் ரோமன் வர்சஸ் கோடிக்கான மேட்ச் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் சம்மர் ஸ்லாம் தான். ஏன்னா ரெசல்மேனியாவில் எதிர்பார்க்காதீங்க, ஏன்னா சம்மர் ஸ்லாம் டே 1 டே 2 நடக்கிறனால அங்கே தான் பிளான் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பர் பற்றி, இப்போதைக்கு ராயல் ரம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சூப்பர் ஸ்டார்லாம் கலந்து போகிறாங்க. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான ஒரு 4 சூப்பர் ஸ்டார் பேர் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸில் சிஎம் பங்க் ராவோட ஷோவில் வந்து சொல்லியிருந்தாரு, சேம் ஜான் சீனா. அண்ட் மெயின் இவன் ஜேவ்ஸ் இதில் இருக்காரு அண்ட் எல்ஐ நைட் இருக்காரு. இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் இந்த 4 சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா 30 பேர்த்தில் ஒரு 4 பேர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் ட்ரைவல் சீஃப் ரோமன் ரெய்ன்ஸ் இன்னும் ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார்லாம் இருக்காங்க. மேபி அதிக சான்சஸ் இருக்குது த பீப்பிள் சாம்ப், த ஃபைனல் பாஸ், த கிரேட் ஒன் ராக். ஒருவேளை ரெசல்மேனியாவில் மேட்ச் பண்ணணும் விருப்பம் இருந்துச்சுன்னா கோடி கூட கரெக்டாக ஃபுல் டைமராக இருந்தாருன்னா அந்த ராயல் ரம்பரில் வின் பண்ணணும். வின் பண்ணால் தான் அடுத்து நெக்ஸ்ட் ஒரு லைன் இருக்கும். இதில் வேறு ரோமன் ரெய்ன்ஸ் இருக்கார் அண்ட் சோலோ சிக்கோவா இருப்பார், எல்லா சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. இது வந்து ஒரு அன்பிரிடிக்டபிள் ராயல் நம்பர், கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ராயல் நம்பர், இந்த மாதிரி ஒரு ரா ஷோ, ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ, டெபிட் ஷோ இந்த மாதிரிலாம் திருப்பி வராது. அண்ட் ராயல் நம்பர் யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க, மறுபடியும் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 4 ரோமன் ரெய்ன்ஸ் வர்சஸ் சிஎம் பங்கான ஒரு மேட்ச். இப்போதைக்கு ரெசல்மேனியாவில் ரோமனோட பேக்கப் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் வர்சஸ் சிஎம் பங்கான மேட்ச் தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் மெயின் ரீசன் என்ன, ரோமன் வந்து அந்த ஸ்டாப் பண்ணியிருப்பார்ல சிஎம் பங்க சர்வர் சீரிஸ் வார் கேம், அது வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து வியூஸ் போயிருக்கு, 1.36 மில்லியன் வியூஸ். அதுக்கப்புறமா இந்த பிளான் வந்து பண்ணாங்க. அண்ட் சிஎம் பங்க் ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ முடிஞ்சக்கப்புறமா ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த கத்தி ரூத்லெஸ் அக்ரேஷன் மாதிரி வந்து செஞ்சிருப்பாரு. அண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ராயல் நம்பர் வின் பண்ணுவேன் அண்ட் வின் பண்ணி கோடி குந்தர் ரெடியாக இருந்துக்கோங்க, உங்களை தான் வந்து ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஒருவேளை ராயல் நம்பர் வின் பண்ணல, ஒருவேளை ட்ரைவல் சீஃப் ரோமனும் வின் பண்ணலைன்னா மேபி அதிக சான்சஸ் இருக்குது பால் ஹியூமன் வச்சு ரோமன் சிஎம் பங்கு ஸ்டோரி லைன் கொண்டு போகிறதுக்கு. நம்பர் 5 இந்த ஃபைனல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பரல் ராண்டி ஓட்டன். இப்போதைக்கு ராண்டி ஓட்டன் பற்றி ஏகப்பட்ட ரூமர்ஸ் அண்ட் அப்டேட் வந்திருக்கு. ராண்டி ஓட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கோடி கூட தான் செக்மெண்ட் பண்ண போகிறாரு, கோடி கூட தான் ஸ்டோரி லைன் பண்ண போகிறாரு. இப்போதைக்கு எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, கெவின் ஓன்ஸுக்கு ராண்டி ஓட்டன் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை உடச்சதே கோடி தான். அதை வந்து இப்போதைக்கு இந்த செக்மெண்ட் பார்த்து ராண்டி வந்து புரிஞ்சுக்குவார். அண்ட் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ராண்டி ஒருவேளை ஹீல்டன் வந்தார்னா கோடியை தான் ஃபேஸ் பண்ணுவார். கோடி வர்சஸ் ராண்டி ஓட்டனுக்கான ஒரு மேட்ச் வந்து நம்ம பார்க்கலாம் ஃபியூச்சரில் அந்த மாதிரி பற்றி சொல்கிறாங்க. அண்ட் என்னை பொறுத்தளவுக்கு ராண்டியை வரவைங்க வச்சு தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கிற எல்லா சூப்பர் ஸ்டாரையும் வளர்த்து விட்றாங்க, அந்த மாதிரி செஞ்சுறாங்க அப்படிதான் தோணுது. 2024 ராண்டி பேர் எடுத்தாவே இந்த ஒரு சம்பவம் தான் வரும். அண்ட் இருக்கிற எல்லா டைட்டில் டாக் டீம் டைட்டில் தவிர மித்த எல்லா டைட்டில் ஃபேஸ் பண்ணிட்டாரு ராண்டி ஓட்டன். அண்ட் எல்லாமே லாஸ் தான். அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா WWE அந்த ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் வளர்க்குறக்காக ராண்டி வந்து யூஸ் பண்ணிட்டாங்க 2024. அண்ட் 2025 அந்த மாதிரி இருக்காது. ராண்டி எப்போ வராரோ ஹீல்டனாக தான் வருவார்ன்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுப்பா. சீமன் எக்ஸ்ட்ரீ தேங்க் ஃபார் வாட்சிங். வரதா சூப்பர் ஸ்டாரை பற்றி அப்டேட்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ராண்டி வந்து பார்த்தீங்கன்னா ராயல் நம்பர் வரதா ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பார்க்கலாம்.